ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஷாகா விளாக்ஸ். நான் உங்கள் விஷாகா. இது என்னோட ஃபர்ஸ்ட் டே இன் மை லைஃப் வீடியோ. இன்றைக்கி என்ன பிளான்னா, நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக கோயம்புத்தூர் போக போகிறோம். மார்னிங் 7 o'clock கிளம்பிட்டோம். இன்றைக்கி சண்டே ஃபங்க்ஷனுக்கு அத்தை, சித்தி, சித்தப்பா எல்லாரும் வரேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் அக்காவும் அத்தை வீட்டு சிஸ்டர்ஸ் கூட இருந்துப்போம். மம்மி, டாடி, சித்தி, சித்தப்பா எல்லாரும் கிளம்பிடுவாங்க. மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அதனால் சன்ரைஸ்லாம் அழகாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். சடனாக மயில் நம்ம வண்டியை கிராஸ் பண்ணி அழகாக பறந்து போச்சு. லிட்ரலி எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே வந்தேன். மயில் வந்த உடனே முருகனே எனக்கு ஆன்சர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. டே ரொம்ப ஹாப்பியாக மாறிடுச்சு. ரெகுலராக கோயம்புத்தூர் போகும்போது இந்த கோவில் போயிட்டு தான் போவோம். இன்றைக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு பக்கத்தில் இருந்த கடையில் காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அத்தை வீட்டுக்கு போகிற வழியில் இந்த கோவில் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான கோவில். பத்ரகாளியம்மன் கோவில் மேட்டுப்பாளையத்தில் தேக்கம்பட்டின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. எப்போவுமே சாமி கும்பிட்டுட்டு போவோம். ஆனால் இந்த டைம் கும்பிடலை. எல்லோரும் ஃபங்க்ஷன் போகிறதால இன்றைக்கி நம்ம தான் அத்தை வீட்டில் குக் பண்ணணும். என்ன ரெசிபி பண்ணலான்னு திங்க் பண்ணிகிட்டே போனோம். அத்தை வீட்டுக்கும் வந்துட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் தான் என் சிஸ்டர்ஸ் கூட சாப்பிட்டேன். சாப்பிடும்போதே என்ன மெனுன்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். ஃபைனலாக ரைஸ், ரசம், சிக்கன் சில்லி, ஃபிஷ் ஃப்ரைன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷனுக்கும் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்தது 8:30க்கு. ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் கிளம்புனது 9 o'clock. இப்போ டைம் 11:30 ஆகுது. பட் இன்னும் நாங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சிஸ்டர்ஸ் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. நிறைய காசிப்ஸ் போயிட்டே இருக்குது. இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணலன்னா அவ்வளோதான் நம்மளை. அதனால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரசம் தான் வச்சோம். தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சுட்டோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வச்சுட்டு அது நல்லா வதங்கினோடனே அரைச்சி வச்சிருந்த தக்காளி எடுத்து ஊற்றிட்டோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டிலே எங்கள் அத்தை ரசப்பொடி அரைச்சி வச்சிருப்பாங்க. எப்போவுமே அந்த பொடி தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை போட்டுட்டு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. நம்ம ரசம் ரெடி ஆச்சு. நம்ம அடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம சிக்கன் சில்லியும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போகிறோம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே சிக்கன் சில்லிக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் மேரினேஷன் ரெடி பண்ணி மேரினேட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ அதை தான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இது எங்கள் அத்தை முந்தானேட்டு தான் யூஸ் பண்ணாங்களாமா அந்த எண்ணெய். அதனால தான் இந்த கலரில் இருக்குது. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடான உடனே சிக்கன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் போடலாம். நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம தான் குக் பண்ணோன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஆனால் டேஸ்டிங்க்கு மட்டும் கொஞ்சம் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஃபிஷ் போட்டுடலாம். ஃபிஷ்ஷும் போட்டு எடுத்தாச்சு. ஃபிஷ்ஷும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதுக்கு நடுவில் ஃபங்க்ஷனுக்கு போனவங்களே வந்துட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் குக்கிங் முடிக்கல. அதுக்குள்ளே அவங்களுக்கு பசிக்குமே டேஸ்டிங்காக அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் சிக்கனும் போட்டு கொடுத்தாச்சு. இதே டக்குன்னு குக்கரில் ரைஸும் வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் ஃபிஷ் இருக்குது. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எப்படியும் ஒரு வழியாக 2:30க்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் என்னென்ன சமைச்சிருக்கோன்னு. சூடாக சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வச்ச ரசம் சூடாக இருக்குது. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் சில்லி, அப்புறம் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் லெமனு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக உரையை ஊற்றின தயிர். இன்னும் எல்லாம் கம்மியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. எல்லாம் டேஸ்டிங்காக ஆல்ரெடி எல்லாம் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஃபைனலி நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம். சிஸ்டர்ஸ் சேர்ந்து 2:30க்குள்ளே சமைச்சதே பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ காசு பேசிகிட்டே இருந்தோம். டைமே இல்லை. அவங்க வரேன்னு கால் பண்ண உடனே சீக்கிரமாக சமைச்சிட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம போட்டு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம். இதுக்கு நடுவில் அத்தை வீட்லேயே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி எங்கள் சித்தி வேறு கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி சித்தி வீட்டில் பிரியாணி சமைச்சிட்டாங்க. நம்மளால் அதை சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் நைட் அதையே சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் சித்தி ஃபீல் பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் செம்ம வெயில். நம்மளால் தாங்கவே முடியல. நம்ம ஊர் காற்று பட்ட உடனே தான் நல்லாயிருக்கு. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஊரில் கொண்டு வந்த பிரியாணி இதை சாப்பிட்டு நம்ம தூங்க போகிறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு டே இன் மை லைஃப். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.